இதோட பேரு தீபா. அதான் கோவம் வந்துச்சு. அந்த சிறுத்தை உருமுறது மாதிரியே இருக்கு. உரும்புது பத்தியா? இதான் இதோட உரும்பல். சவுண்ட் கொடுக்கும்போது வேற மாதிரியா கொடுக்கும். இப்ப நீங்க வரலையா? இவங்க புதாள் அவங்க புதுசுனால. ஆமா, அவங்க புதுசுனால அப்புறம் அவரை முறைக்கிறாரு. ஏய் ஆமா தீபா. ஏன் தீபா? பல்ல பாருங்க நல்லா. சண்டை போடாம கூட. இந்த பல்லு இதோட இது நம்மள கடிக்க ஆரம்பிச்சுச்சுன்னா நம்மளுக்கு பாதி நரம்பு கொஞ்சம் வேலை செய்யாது. வேஸ்ட் தான். அந்த அளவுக்கு. அதான் சொல்றது, இது கொஞ்சம் டேஞ்சர். ஆனா அனிமல்ஸ் ரெண்டு பொட்டையும் ஒன்னா விட்டா சண்டை வரும். ஓ அது வேற. அதே மாதிரி இந்த ஆணு கூட இந்த பெண்ணு மாத்தி விடும் போது அந்த பெண்ணு ஒன்னா விட்டுறக்கூடாது. பக்கத்துல இருந்தா ரெண்டு பெண்ணும் பக்கத்துல இருந்தாலும் சண்டை வரும். பண்ண ஜோதி வாமா. உடனே வந்துருச்சு, விளையாண்டுருச்சு. கௌரி அவங்க. இது பேரு ஜோதி. ஜோதி. நாங்கெல்லாம் புதுசுன்னு எப்படி கண்டுபிடிச்சு? வாமா வரோம் வா ஜோதி வா. இப்ப கேட் திறந்த உடனே வந்துருச்சு பாருங்க. அவ்வளவுதான். பா ஜோதின்னு கூப்பிட்டா வந்துரும். அவ்வளவுதான். இதோட இது அவ்வளவுதான். இப்போ வந்து புது ஆள் வந்தாங்கன்னா ஒரு கேட் அழுக்காவ தூக்கிடும். அந்த கேட்டை இரும்பு கேட்டை கடிச்சிடும். அப்புறம் பல்லுல கடிச்சு ஓபன் பண்ணனாலும் ஓபன் பண்ணிடும். நம்ம தான் சேஃப்டி அதுகிட்ட வேலை செய்யணும். தெவு ரைட்டு கேட்கிறோம். சிங்கத்தை விட இதுக்கு பவர் அதிகம். ஆனா கடிக்காத வரையிலே நல்லது. கடிச்சிச்சுன்னா தான் கஷ்டம். அப்புறம் எங்களோட வேர்வை வாசனை அதுல அது செட் ஆயிடும். புதுசா இப்ப நீங்களோ இல்ல வேற யாரோ வராங்கன்னா அது அதுங்களுக்கு தெரியும். அங்க வராங்கன்னா இங்க வரும்போதே தெரியும். என்ன பண்ணும்? புதுசா வராங்கன்னா உரும்போம். புதுசா வராங்கன்னும் போது கோவம் வரும். அதுக்கு பிடிச்சுதான் சாப்பிடும். பிடிக்கலன்னா வாமிட் பண்ணிடும். அது அப்படியே. அப்ப டாக்டர் கிட்ட சொன்னோம்னா அவங்க வந்து டாக்டர் சார், ஸ்ரீதர் சார், சிலம்பரசன் சார், பெரிய டாக்டர் சார், அவங்க 3 பேரை வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி டானிக்கோ மாத்திரையோ கொடுப்பாங்க. இப்ப அது எப்படி சிலதுல வந்து உணவுகள்ல கலந்து கொடுப்பாங்க? ஆமா, பீஃப்ல கலந்து கொடுப்போம், இல்லைன்னா சிக்கன்ல கலந்து கொடுப்போம். ஜோதி, தீபா, சமந்தா லாஸ்ட் தான். யாருக்கா வச்சது? லீகலா? இல்ல எங்க டாக்டர் சார் வச்சாங்க. ஏன் அவங்களுக்கு மட்டும் சமந்தா? அவருக்கு பிடிச்சிருந்தா நான் தெரியல, அவர் வச்சாரு. ஆனா 4 கழுது புலியுமே பெண்கள் தான். 1 தான் ஆணு, 3 பெண்ணு. சந்து மட்டும் ஆணு. சரி, நைட்டு இப்போ வந்து ஃபீடு வச்சுட்டீங்க, அது சாப்பிட்டுருச்சா என்ன அப்படிலாம் பார்த்துட்டு காலையில திறந்து விட்டுறீங்க மக்கள் பாக்குறதுக்காக. அதுக்கப்புறம் உங்களுடைய பணி அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? அதுக்கப்புறம் கூண்டை சுத்தி கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா எஜ்ஜி கிளீன் பண்ணுவோம். அப்புறம் இங்க கூட்டி பெருகிடுவோம். பின்னாடிலாம் எஜ்ஜி முன்னாடி இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு சுத்தமா வச்சுப்போம். இப்ப காட்டுல இருந்தா கழுதி புலி வந்து எல்லாமே சாப்பிடும். அடிச்சு போட்ட மிருகமா இருக்கட்டும் எல்லாத்தையும் சாப்பிடும், வேட்டையாடி சாப்பிடும்ல. இங்க என்னென்ன உணவுகள்லாம் கொடுக்குறீங்க? இங்க பீஃப் போடுவோம், சிக்கன் போடுவோம். எவ்வளவு அளவு? காலையில என்ன, மதியம் என்ன, இரவு என்ன? ஒரே டைம் தான். ஒரே டைம் தான் சாப்பிடுமா? 3 கிலோ போடுவோம். அது எந்த நேரம்? மதியத்து கணக்கா? 5 மணிக்கு போடும். இது இப்படி எடுத்துட்டு இதை ஓபன் பண்ணோம்னா இதுல இப்படி வரும். உள்ள இருக்கிற அனிமல் இதுக்குள்ள வந்துரும். ஆமா, அதுல இருந்து இதுல ஓட்டி விட்டோம்னா, மாத்தி விட்டோம்னா, அந்த மாத்தி விட்டதுல இருந்து இதுல மாத்தி விடுவோம். இதுல மாத்தி விட்டோம்னா டாக்டர் சார் அண்ணாண்ட வந்து நிப்பாங்க. நம்ம அவங்களுக்கு இது பண்ணோம்னா இதை க்ளோஸ் பண்ணிட்டு பூட்டு போட்டு பூட்டிடணும். இப்படி பூட்டிட்டோம்னா சேஃப்டி. இல்லைன்னா அதுவே ஓபன் பண்ணிடும். அது உள்ள ஓடிடும். அதனால இது இந்த பல்லு பேலன்ஸ் வச்சு இப்படி ஓபன் பண்ணா இது வரும். வந்துச்சுன்னா ரூம் உள்ள போயிடும். மறுபடியும் ஓட்டுறது கஷ்டமா இருக்கும்.